இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வேதாகமத்தில் நிறைய காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை குறித்ததான அவிசுவாசம் எங்களுக்குள்ள வராதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசங்கள் ஏதும் இருந்தால் அதை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவன் மேலே விசுவாசம் வாரதுதான் குறைவாக இருக்கிறது. ஆனால் அவிசுவாசம் அடிக்கடி வரும். அப்படி அவிசுவாசத்தில் நாங்கள் தேவனை கேள்வி கேட்கிறவர்களாக, அவிசுவாசம் கொள்ளுகிறவர்களாக, விட்டு விலகுகிறவர்களாக, தேவனை மறுதலித்து பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக எங்களிடத்தில் வருகிறதான ஒரு சிறிதான அவிசுவாசம் இவ்வளவு காரியங்களையும் எங்களிடத்தில் நடப்பித்து விடுகிறது. அப்படி அல்லாமல் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் எங்களில் இல்லாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய சூழல் எப்பொழுதும் தேவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். எங்களை சூழலில் சுற்றி இருக்கிற நபர்கள் தேவனை பற்றி தெரிந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களிடத்தில் இந்த அவிசுவாசம் வருகிறது குறைவானதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சூழல் மாறும் பொழுது அந்த இடத்துல அவிசுவாசம் எங்களுக்குள்ள வருது. அப்படி வராதபடிக்கு உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் விட்டு விலகி போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவிசுவாசம் என்றது பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அல்லாமல் நாங்களும் இடறி போகாமல், எங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் இடறி போகாதபடிக்கு அவிசுவாசமுடைய பொல்லாத இருதயம் எங்களிடத்துல வராதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கடவோம். Have a nice day.